எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிராமல், தன் மாமியாரிடம் இந்த ஊருக்கு வந்துவிட்டோம், இங்கு எனக்கு யாரையும் தெரியாது, அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசனை கேட்டுக்கொண்டிராமல், கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்து வைத்திருந்த அவள் தானாகவே தன் மாமியிடம் வந்து, நான் போய் யாருடைய கண்களில் தயை கிடைக்கிறதோ அவர்களின் வயலிலே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறாள். 4வது கேள்வி, நகோமி தன் பிள்ளைகளுக்கு எங்கே பெண் கொண்டாள்? நகோமியும் அதற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல், சரி போய் வா மகளே என்று அனுப்பி வைக்கிறாள். அன்றைக்கு ரூத் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறியிருக்காது. இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், இருதயம் நொறுங்குண்ட நிலையில் இருக்கலாம். அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிராமல் எழுந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்துவிட்டு, அடுத்து நான்